வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. 3ஆம் வகுப்பு உதயபெரும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம். திருக்குறள் அதிகாரம் 42. கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவியீர் கேள்வி உடையார் ரபி உணர்வை நான்றாரோடு ஒப்பர் நிலத்து கச்சிலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் நூற்றாம் துணை. இழுக்கல்லுடையலி ஊற்றுக்கொள் அச்சே ஒழுக்கம் உடையார் வயிற்றோ இனிதானும் நல்லவை கேட்க அனிதானே ஆன்ற பெருமை தரும். பிழை துணர்ந்து பேதமை சொல்லார் இலை துணர்ந்து தீண்டிய கேள்வி அவர் கேட்பினும் கேளாதகையவே. கேள்வியால் தோற்கப்படாத செவி இணங்கிய கேள்வி அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. செவி சுவையினரா வாயுணர்வின் மாக்கள் அபினும் வாழினும் மேல். அதிகாரம் 43. அறிவுடைமை. அறிவச்சம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கல்லாக அரண். சென்ற இடத்திலே சிலவிடா தீது ஒருவருக்கு நஞ்சின் பால் உய்ப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள வாகச் செலச் சொல்லி தான் பிறவை நுண்பொருளை காண்பது அறிவு. உலகம் தள்ளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதடா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதொரு நோய். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் நில. நன்றி.